ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஹோண்டா அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து யூனிகானை பற்றின அஃபிஷியல் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது 2025 மாடலுக்காக அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அட் ப்ரெசென்ட் மாடல் தான், 25 மாடல் கிடையாது. ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அண்ட் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வந்து மாற்றிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரைஸை பற்றி வந்துட்டு இப்போதைக்கு டீட்டெயில்ஸ் தரல, தெரிஞ்சதும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற எல்லா ஃபீச்சர்ஸும் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களும் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பாஸ் பண்ணி கூட என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுனா நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக இந்த யூனிகானில் வந்துட்டு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட பவர் அவுட்புட் டீசெண்டாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு ப்ரெசென்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு எல்இடி செட்டப்ஸில் அதே டிசைனில் உங்களுக்கு சூப்பர்பான ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அவுட்புட்டை பொறுத்தவரை ஹாலஜன் கம்பேர் பண்ணுறப்போ பெட்டராக இருக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தெரியுது. ஸோ ரொம்பவே ஹை பீம், லோ பீம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸும் இருக்குது. சின்ன எடிட்டிங் மாதிரி எனக்கு தெரிஞ்சதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் மாடல் இப்போ வந்துட்டு கரண்ட்டாக இப்போ வரப்போது புது மாடல் இப்படி இது மாதிரி தான் இருக்கும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்துட்டு வண்டி வந்து ஷோரூம்ஸ் எல்லாம் வந்ததும் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ போடுறேன் கைஸ். ஸோ இந்த சேஞ்சு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த யூனிகானோட பழைய டிசைன் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துருக்கனால எனக்கு ஒரு நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. SP125 இப்போ ரீசெண்டாக வீடியோ கூட போட்டோம். அதோட ஹெட்லைட் டிசைன் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை. நெக்ஸ்ட்டு டெய்லைட்டை பொறுத்தவரை எந்த சேஞ்சும் இல்லை. சேம் ஹாலஜன் செட்டப்பில் தான் உங்களுக்கு டெய்லைட்ஸ் வரப்போகுது கைஸ். ஸோ அது ரொம்ப நாளாக அந்த டிசைன் வந்து மாற்றாமல் இருக்காங்க. ஸோ அதுவுமே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரைமே ஹாலஜன்ஸில் தான் வருது. ஃப்ரண்ட் ரியர் எல்லாமே வந்துட்டு சேம் டிட்டோ இருக்குது. ஒன்லி ஹெட்லாம்ப்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. மேலே இருக்க அந்த குரோம் ஃபினிஷ் அந்த வைசர்ஸ் எதுவுமே மாற்றலை கைஸ். அது சேம் தான். அண்ட் பாடி டைமென்ஷன்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு அனலாக் மீட்டர் அட் ப்ரெசென்ட் மாடலில் இருக்குது. ஃபுல்லி பேசிக் ரீட் அவுட்ஸ் அந்த அனலாக் ரீட் அவுட்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அதை கட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டரில் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது 2025 வர யூனிகான். ஸோ ரொம்பவே அந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு டூவல் டோன் கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ பேக்ரவுண்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டர் அசம்பிளி நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னா SP160 இருக்குங்களா, அதோட சேம் மீட்டர் அசம்பிளி தான். அதாவது இப்போ 2024 மாடல் SP160 இருக்குங்களா, அதோட மீட்டர் அசம்பிளி தான் அப்படியே எடுத்து இந்த யூனிகானுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது SP160யோட சாம்பிள்ஸ் தான். ஸ்டார்ட் பண்ணதுமே பேசிக் ரீட் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வருது. அப்புறம் வந்துட்டு டேக்கோமீட்டர், அது மாதிரி RPM இண்டிகேட்டர், ஃபியூயல் இண்டிகேட்டர் எல்லாமே டிஜிட்டலில் இருக்குது. செட் பட்டன், செலக்ட் பட்டன், நம்ம ரெண்டு விஷயம். அது மாதிரி ட்ரிப்பிக்கு தனித்தனியாக வந்துட்டு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்துட்டு ரீட் அவுட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆவரேஜ் மைலேஜ், அப்புறம் ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. டைமும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிகானில் இது வந்துட்டு நேரில் பார்த்தா தான் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ரியல் டைம் ஃபீல் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் ஃபீல் எஃபிஷியன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அனலாக் மீட்டரே இந்த யூனிகானில் பிடிச்சிருக்கா, இல்லை வந்துட்டு டிஜிட்டல் மீட்டர் மாற்றினது பிடிச்சிருக்காங்கிறது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்ஃபேக்ட் நம்ம நேரில் பார்த்தா தான் அதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி க்ரோம் ஃபினிஷின் பொறுத்தவரை சைடு ஆகட்டும் ஃப்ரண்ட் ஆகட்டும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இதில் இந்த தடவை வந்துட்டு அந்த ஹேண்டில் பார் இருக்குங்களா, அதில் வந்துட்டு அந்த க்ரோம் ஃபினிஷ் போல் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அதே ஸ்க்ரீன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாக் கலர் ஹேண்டில் பார்ஸ் தான் இந்த யூனிகான் 160 2025 மாடலில் இருக்க போகுது. அண்ட் நிறைய யூசர்ஸ் யூனிகான் BS6 பற்றி சொன்னது என்னென்னா, யூட்டர்ன் அடிக்கிறப்போ இல்லை வந்துட்டு சடனாக டர்ன் பண்ணுறப்போ உங்களோட ஹேண்டில் பார்ஸில் வந்து கொஞ்சம் ஷேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கலர் அப்டேட்டை காட்டிலும் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் ஷேக்கை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி 2025 மாடலில் கொடுத்தா இன்னுமே பெட்டராக இருக்கும் ஹேண்ட்லிங்க்கு. எனவே யூனிகான் வந்து ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்கும். அந்த சின்ன ஒரு மைனஸ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 2025 மாடலில் உங்களுக்கு Type-C to Type-C USB சார்ஜிங் வந்துட போகுது. அதுவுமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் வந்து SP125 எடுத்து போட்டு வரேன். ஸோ Type-C to Type-C வந்து ஃபியூச்சரில் மாறப்போகுது. இனிவே வந்து ஏப்ரல் மேலெல்லாம் எல்லாம் மாறிடும். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. இதோட சார்ஜிங் ஸ்பீட்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் போடுறேன். அந்த விஷயமே இந்த யூனிகானுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த இன்ஜின் இப்போ 2025 மாடலில் வர இன்ஜின் வந்துட்டு OBD2B அப்படிங்கிற டைப்பு. இதில் வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ மற்றபடி உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 162.7cc அதே பிரேக்கார்ஸ் 4 தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. BS6 FI இன்ஜின் தான் கைஸ். ஸோ உங்களுக்கு அதே 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் எல்லாமே பவர் அண்ட் டார்க்கு எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. டைமண்ட் சேசிஸில் தான் உங்களுக்கு பில்டும் பண்ணியிருக்காங்க. பட் கிக்கர் அசம்பிளியை பொறுத்தவரை க்ரோம் ஃபினிஷ்லேருந்து உங்களுக்கு பிளாக் கலர் மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்த இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான். சேம் பில்டு குவாலிட்டி, சேம் டைமென்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் மாடலுக்கும் இதுக்கும் தான்.
ஒன்லி ஃபீச்சர்ஸ் அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிக்கர் அசம்பிளியுமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் கலர் ஃபினிஷஸ்லையுமே வருது. சைட் பை சைடு உங்களுக்கு இமேஜஸும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே அதே 187 mm கொடுத்துருக்காங்க. அதுவுமே யூனிகானில் சூப்பரான விஷயம். ரைடிங் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். மற்றபடி ஓவரால் டிசைன் லாங்குவேஜை பொறுத்தவரை உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட் மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த டிசைன் அப்படியே தான், கொஞ்சம் லுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஒன்லி அந்த மீட்டர் அசம்பிளி நேரில் பார்த்தா தான் தெரியும் கைஸ். ஸோ இந்த கிக்கர் அசம்பிளி அப்புறம் வந்து ஹேண்டில் பார் இந்த கலர்லாம் மாற்றினதை காட்டிலும் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பாரில் இருக்க அந்த ஷேக்கை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருந்துருக்கலாம். கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் வந்துட்டு புது வண்டி ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கியர் நியூட்ரல் கியர் அந்த இதெல்லாம் இருக்குமான்னு தெரியும். நெக்ஸ்ட்டு சைலன்சர் அசம்பிளியை பொறுத்தவரை அன்சேஞ்சு, அது இதில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை, அதே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு மேட் ஃபினிஷஸில் வருது. பட் இந்த OBD 2B டைப்புக்காக இந்த சைலன்சர் அசம்பிளியில் உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஆக்சிஜன் சென்சார் வந்துட்டு எக்ஸாஸ்ட் பைப்பு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கும். இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ஆக்சிஜன் சென்சார் கொடுக்க போகிறாங்க OBD 2B. இது ஏற்கனவே SP125 வீடியோவில் போட்டேன், நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் அப்புறம் வந்துட்டு எண்ட் ஆகிற இடத்துல 2 இடத்துலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற SP125 சாம்பிள்ஸ் தான். ஸோ 2 ஆக்சிஜன் சென்சார் கொடுத்துருக்காங்க அந்த பொல்யூஷன்ஸ் அப்டேட்டுக்காக. மற்றபடி உங்களுக்கு சைட் பேனல்ஸ் ஆகட்டும், சீட் அசம்பிளியை பொறுத்தவரைமே சேம் சீட் அசம்பிளி தான், சிங்கிள் சீட்டில் கொடுத்துருக்காங்க. கிராப் ரயில் ஆகட்டும், மற்றபடி டேங்க் அசம்பிளியுமே அதே 13 லிட்டர் தான் கெப்பாசிட்டி இருக்குது. E20 ஃபியூச்சரில் அக்செப்ட் பண்ணும். அண்ட் இந்த டிசைனுமே இந்த தடவை சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெகசி யூனிகான் அப்புறம் வந்துட்டு யூனிகான் ஃபேன்ஸுக்கு அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்கை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வருது. சிங்கிள் சேனல் ABS மட்டும் தான் இந்த தடவையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டூவல் சேனல் ABS கிடையாது. ரியரில் சேம் 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்தவரை ஓகேவான விஷயந்தான். கியர் பொசிஷன் வந்துட்டு கியர் ஷிஃப்டிங் மட்டும் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். சஸ்பென்ஷன்லையும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டெலஸ்கோபிக் வருது, ரியரில் வந்துட்டு அதே ஸ்டிஃபர் சைடு உங்களுக்கு மோனோ ஷாக் தான் வரப்போகுது கைஸ். ஸோ அதுலேயுமே இந்த சேஞ்ச், நோ டைமென்ஷன் சேஞ்ச், ஒன்லி ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் தான் கைஸ் இந்த யூனிகானை பொறுத்தவரை. ப்ரைஸ் ஹைக் ஆகும். நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை ஏற்கனவே 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இப்போ அவைலபிள் 3 கலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நான் அது சாம்பிள்ஸ் வந்துட்டு ப்ரெசன்ட் மாடல் இருக்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கலர் வந்துட்டு ரேடியன்ட் ரெட்டு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதும் அதுதான். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த யூனிகானுக்கு. பக்கத்தில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு மேட் கிரே இருக்குது. ஸோ அந்த கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைனலாக ஏற்கனவே இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த பிளாக், இந்த 3 கலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இன்னொரு கலர் ஆப்ஷன்ஸ் அந்த சைரன் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு இப்போ அவைலபிள் காமிக்கல. அந்த அஃபீஷியல் வெப்சைட்லையுமே நாங்கள் செக் பண்ணிட்டோங்க கைஸ். ஸோ இந்த யூனிகான் அப்டேட்டை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு LED ஹெட்லாம்ப் வந்து ரொம்பவே சூப்பரான அப்டேட்டு. ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டருமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு கைஸ். அந்த ஹேண்டில் பார் சின்ன இஷ்யூஸ், அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்ல அப்டேட்டாக இருக்கும் கைஸ். புது யூனிகானோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் நமக்கு ஆளில் போட்டுங்க.